வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் பெப்பர் ஃப்ரை. அது எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். 2 துண்டு கட்டிக்காயும், 1 ஸ்பூன் தனியா, 1 வரமிளகா, 1 காஷ்மீர் சில்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு புளி. முதல்ல இதை வறுத்துக்குவோம். வறுத்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். நல்லா வறுபட்டுருது. இப்போ சூடு ஆறணுன்னு மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஏற்றமான சைட் டிஷ்ஷு. இதை அடுத்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதை பார்ப்போம். கடலைப்பருப்பு பொடிக்கிறதுல தேங்காய் பூ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பூ சேர்க்கலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 4 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு பொரிச்சிக்கலாம். மஞ்சப்பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, காஷ்மீர் சில்லி, மிளகு, இதுதான் காரம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பொடிச்சதை சேர்த்து அப்படியே சிம்மில் போட்டு பரட்ட வேண்டியதான். கத்திரிக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி. மேலே மல்லித்தலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். சனிக்கிழமை தழிகை, தயிர் சாதம், மிளகு வடை, கேரட் சாலட். நன்றி.